வணக்கம் வி ஃபார் யூ மீடியா நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்காத தவளைகள். ஆமாங்க, அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ். நடிகர் ஜீவா சினிமாக்கு வந்து 21 வருஷம் ஆகுது. 2003 சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரவி மரியா இயக்கத்தில் வெளிவந்த ரொமான்டிக் காமெடி படம் தான் ஆசை ஆசையாய். அந்த படத்து மூலமா தாங்க ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு நம்ம ஜீவா. ஆசை ஆசையாய் படத்துல ஆரம்பிச்சு ராம், கற்றது தமிழ், சிவா மனசுல சக்தி, கோ, நண்பன், நீதானியன் பொன் வசந்தம், என்றென்று புன்னகைன்னு கமர்ஷியலி அண்ட் கிரிட்டிக்கலி சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்தவர் தான் ஜீவா. ஜனவரி 31 இன்னைக்கு நடிகர் ஜீவாவுக்கு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து 21 வருஷம் ஆகுதுங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் தருணத்துல தான் அவர் இன்னொரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது டெஃப் ஃப்ராக்ஸ் என்ற மியூசிக் லேபிளை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த மியூசிக் லேபிளோட ஸ்பெஷல் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கிற நிறையவே யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ யங் மியூசிஷியன்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ், சிங்கர்ஸ்னு எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நிறையவே இன்னோவேட்டிவான மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஃப் ஃப்ராக்ஸ் மியூசிக் லேபிளோட லான்ச் ஈவெண்ட் இன்னைக்கு காலையில் சத்யம் சினிமாஸில் மிக பிரம்மாண்டமான ஒரு வகையில் நடந்தது. இந்த ஸ்பெஷல் ஒகேஷனில் ஸ்பெஷல் கெஸ்டாக யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி, கார்த்தி, விஷ்ணு விஷால், விஜய் ஆண்டனி, சந்தோஷ் நாராயணன், மிர்ச்சி சிவா, கலையரசன், ஆதவ் கண்ணதாசன், இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா, தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ், இயக்குனர் மோகன் பி, நடிகர் ஜிதன் ரமேஷ், விவேக் பிரசன்னா, விச்சு மற்றும் பலர். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இட்ஸ் லைக் மோர் ஆஃப் நியூ டேலண்ட்ஸ், இந்திய ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி லைக் திறமை உள்ளவங்க, ஐ மீன் ஆப்வியஸ்லி. ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த, லைக் அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக், பிடிச்ச கோரியோகிராஃபி, இந்த மாதிரி எல்லாத்தையும் we put together and we try to make a, இந்த 90sலாம் அந்த மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மூலமாக நிறைய ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க அப்போ சேட்டலைட் டைமில். இப்போது we have this YouTube and lot of அதாவது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இன்றைக்கி இருக்கிற லைக் யூனோ ரெக்கனிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு துணையாக இருக்கும். ஸோ அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு இதாக இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக இது பேசிக்லி என்னென்னா, இட் ஆல் கேம் ஃப்ரம் எங்களோட மதர் கம்பெனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அப்பாவோட பாணியில் தான் இந்த இனிஷியேட்டிவே எடுத்துருக்கிறோம். எப்படின்னா, டு லைக் இஃப் யூ சி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கிட்டத்தட்ட 70 to 80 அதாவது 40 to 50 டைரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நானும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். இதே நாள், அதாவது Jan 31, 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் தமிழ் சினிமாவுக்கு. டுடே இஸ் தட் டே. ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளஸ் நண்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க, நீ என்ன பண்ணிட்ட சினிமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போது அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ எப்படி ஐ காட் இன்ட்ரடியூஸ், ஹவு என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்டர் என்ன ஐடென்டிஃபை பண்ணி அண்ட் ஆல்சோ வி டிட் இட் இன் ஆர் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 50th ஃபிலிம். அண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 படங்கள் கிட்ட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வருது. பட் எனிவே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இஸ் டேக்கிங் ஆல் தி அட்டென்ஷன். பட் அந்த பாணியில் ஸோ இன்னைக்கு இருக்கிற நியூ ஏஜ் கிட்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அண்ட் ஐம் ஷோர் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற சாங்ஸ் அண்ட் நிச்சயமாக இந்த சாங்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் ஃபிலிம்ஸ். அண்ட் இன்னைக்கு ரவி இருக்காரு, ஜெயம் ரவி இருக்காரு, அண்ட் விஜய் ஆண்டனி, லைக் சந்தோஷ் நாராயண் வராரு நினைக்கிறேன். ஸோ யா சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். அதாவது எல்லாரும் ஸோ ஒரே வார்த்தையில் சொன்ன உடனே வந்திருக்கு. அண்ட் ஸோ இங்கே இருக்கிற நடிகர்கள் எல்லாமே இங்கே நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் இந்த சாங்ஸை பார்த்துட்டு யூ கேன் buy it also if you want it for your films, or you can have the artist, அதாவது இந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வர இதுக்கு இந்த டைட்டில் சாங் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால், we have a lot of rappers, we produce a lot of rappers, we produce a lot of singers.
singers. So it's like a shopping idu madri da, and also we have like so many things that kuda vandirukanga nenikira. So we would love to cater you the real essence of the indie artists who are there in the topography. So ipo ஹைதராபாத்லேருந்து பசங்க இருக்காங்கன்னா ஸோ அதோட மகிமையை தெரிய வைக்கலாம். லைக் நார்த் மெட்ராஸ்லேருந்து வராங்கன்னா ஸோ அது மூலமாக பண்ணலாம். இப்போது ஈஸியாக நம்ம ஏரியாவிலேருந்து தான் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ லைக் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணலாம். அப்படியே ஸ்லோவாக வி வாண்டட் டு ஸ்டார்ட் வித் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. ஸோ டெஃப்ராக்ஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் கைஸ். அதுக்கு என்னோட லைக் உங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு பெரிய லெவலில் வேணும். பிகாஸ் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இட் இஸ் நாட் ஃபார் மீ, இட்ஸ் என்னை நம்பி அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு நம்ம ப்ரெஸ் மூலமாக, நம்மளோட லைக் சேட்டலைட் சேனல் மூலமாக, ரேடியோஸ் மூலமாக, ஸோ நிச்சயமாக இவங்களோட ஒர்க் வந்து பிரபலமாகணும். இது எனக்காக கேட்டுக்கல, நிச்சயமாக நான் அவங்களுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ ஐம் ஷுர் அவங்க பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து வி கோனா லைக் play you some songs from in the last 1 year நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 year we wanted to do something related to content making and related to music. ஸோ நான் யாரை பார்த்தாலும் பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டே இருப்பேன், இல்லை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரி கேட்டு பண்ணணும் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு when I started off my YouTube channel கொஞ்சம் கிரிஞ்சான வீடியோஸ் போட்டுருந்தாலும் அதில் என்கேஜ்மெண்ட் பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஸோ we started off யூடியூப் சேனல் called SGS Digitals. ஸோ அதில் ரொம்ப சாதாரணமான வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். பட் கேட்டிருப்பான ஆடியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65 crore people கிட்ட கேட்டுறாயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒன் சேனல் மூலமாக. ஸோ அப்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, எவ்வளோ நாள் தான் நான் சாப்பிட்டேன், நான் லைக் நான் இன்னைக்கு வந்து இட்லி சாப்பிட்ருக்கேன், அதோட டெல்ல சட்னி சாப்பிட்ருக்கேன், why to post that kind of stuff. So I thought we should do something creative. So creative-ஆக we thought even posting a story also நம்மளோட ஆர்டிஸ்டோட சாங்ஸாக இருந்ததுன்னா, ஸோ அந்த விதமாக the song gets famous. So basically the artist has to get famous and அவங்களோட ஒர்க் ஃபேமஸ் ஆகணும் and அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலை கிடைக்கும். So this is just an initiative. So we have a bunch of teams. So we have Surya who have completely advised us on this, and அவர் வெளியிருந்து ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணியிருந்தாரு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இஸ் அட்வைஸ் ஃபார் ஒன்றாக அண்ட் ஃபார் அதர் திங்ஸ். அண்ட் சூர்யாவும் எனக்கு கனெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா for the last I think 15-16 years நீதான் எனக்கு ஒரு சந்தம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக he worked. So thanks for all the advice, Surya. Thanks for putting us through a lot of people who have creatively they also want to align with us. So உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Thanks for being a great advisor for us. And also we have Solomon, we have Vinita, Dr. Vinita. So obviously, so this is a young team we have. So in the team will tirelessly trying to just find the best artists, not only in Tamil Nadu, not only in India. இந்த பூமி முழுக்க பூக்களாய் தூவி கிடக்கும் தமிழர்கள் ஆகட்டும், இன்னும் நிறைய who likes this kind of music. ஸோ நான் சமீபத்தில் இந்த ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஸோ I see a lot of artists doing their own stuff. So you just need a laptop, or laptop வந்துட்டு you just create your music and you get a camera. I guess அது EMI-ல போட்டு டக்குன்னு கேமரா வாங்கிடுறாங்க, or they rent it out and they make movies. So I see the creative part has been the last 10 years எங்கேயோ போயிடுச்சு. So especially I see with the youngsters. So it's so good. So it's so nice to see different kinds of transitions, different kinds of music coming in. So we wanted to அதாவது லைக் நான் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்துட்டு இருக்கிறேன், இதே ஸ்டேஜில் நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன். ஸோ I always wanted to say கொஞ்சம் ஒரு இண்டி சேஞ்ச் கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை வந்து போட்டு அவங்களோட திறமையை வந்து நம்மளோட தமிழ் ஃப்ரெட்டர்கிட்ட காட்டினா சூப்பராக இருக்குமே அப்படின்லாம் என்றைக்குமே நினைப்பேன். So not only Defrost is not only going to produce a lot of music, it's also going to produce நிறைய films, which is short content, and I think Surya will give you all the details about it. And I think we should get going. நிறைய footage எடுத்துட்டேன் நினைக்கிறேன்.
So thank you guys, thank you so much, and we are very happy for the artists we are introducing. They have been tirelessly working hard. Kilake, Walt Disney, Kenisha. So guys, and I'm missing out. Like we have our love team on it's called Ek Ladka Ek Ladki, and so we have a beautiful lineup coming in. I'm missing out on a lot of names, so I'll come back again. Cheers guys, cheers, and this is not a regular audio launch, so பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து தப்பெல்லாம் எழுதாதீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக நல்லா சூப்பராக பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. எத்தனை என்னப்பா செவத்து தவறன்னு பேர் வச்சிருக்கிற பாம்பை வந்து இது பண்ணாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ பேசிக்லி செவத்து தவறு ரஜினி சார் கிட்டேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. எவன் சொல்றதும் கேட்காது, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்றது பண்ணிட்டு போயிட்டே இரு, அதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். பட் எனிவேஸ் மனசு சம்திங் அந்த தவளை இஸ் கோயிங் டு ஜஸ்ட் டூ ரைட் திங். ஸோ யாருக்கும் புண்படாமல் எல்லாருக்கும் சந்தோஷப்படுற மாதிரி இது ஒரு கிரியேட்டிவ் கூடாரம்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் ஃப்ரம் ஆல் த இது. ஸோ இந்த பிரெயினில் நிறைய இடம் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் super good films, production work, so we thought, we should have an ecosystem. So this ecosystem will put together a lot of content making people, a lot of music, a lot of artists, and yes, so let's go for the show. At the show, so yes, thank you guys, thank you so much, thanks for coming, thank you so much, thanks for all the support. நடிகர் ஜீவாவுடைய இந்த புது முயற்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி V4U மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.